ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சாட்டர்டே சண்டே விலாக தான் கவர் பண்ணியிருப்பேன். சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லாமே இங்கே லீவு தான். நிறையா பேர் வந்து ஜூலைக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு கிளம்பிடுவாங்க. நாங்கள் இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து இங்கே தாங்க இருக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஊருக்கு கிளம்பிடுவீங்களா, இங்கே தான் இருப்பீங்களான்னு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஒயிட் பாஸ்தா, அப்படியே வந்து லஞ்சுக்கு தாங்க சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வீக்லி கிராசரி வாங்குறதுக்கு சாட்டர்டே காலையிலேயே போகலான் இருந்தோம். பிரியாஷ்க்கு ஈவினிங் இங்கிலீஷ் டியூஷன் இருக்குது. ஒரு 1 hour வந்து 5 to 6 o'clock வரையும் போயிட்டு வருவார். டியூஷன் முடிச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வந்தோம்னா ஒரு 1 hour 2 hourலாம் பத்தாது. மறுபடியும் வந்து டின்னர் சமைக்கணும். அதனால காலையிலே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். லஞ்சுக்கு பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் ஊற வச்சிட்டோம்னா கடைக்கு போயிட்டு வந்ததும் வந்து ரைஸ் மட்டும் வச்சுக்கலான்ட்டு எல்லாமே அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாஷ்க்கு வந்து ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி கிளாஸ்னால அவனுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவர் ஒரு 5 months அட்டன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். இப்போது எல்லா ஃபோனிக் சவுண்டும் தெரியும். வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சிலது ப்ரொனன்சியேஷனே பண்ண தெரியாது. இப்போ சிங்கிள் வேர்டாக அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ எல்லா வேர்ட்ஸையுமே அவர் கிளியராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 3 monthsலேயே நம்ம சொல்கிற வேர்ட்ஸை வந்து கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது வந்து 2 words சென்டென்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டெய்லி ஆக்டிவிட்டியில் வந்து காலையில் ப்ரஷ் பண்ணலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு 5 monthsக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கல, சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நாங்கள் ஆன்லைன் கிளாஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பக்கத்தில் வந்து இங்கிலீஷ் டியூஷன் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். நானுமே நிறைய பிக்சர்ஸ் காட்டி அதை கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ண தெரியலன்னா நானே ஆன்சர் வந்து அவருக்கு சொல்லுவேன். அது மூலமாகவும் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் 3 to 4 words சென்டென்ஸ்லாம் வந்து பேசுவார். ஆனால் இன்னுமே அவருக்கு நிறைய ட்ரைனிங் தேவை. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து தான் அவர் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. டிராகன் மார்ட் நெஸ்டோவில் வந்து முன்னாடி நிறைய ஃபர்னிச்சர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. கடை என்ட்ரன்ஸில் நுழைஞ்சதுமே இந்த மாதிரி நிறைய ஆஃபர் ஜோனில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கேரி ஃப்ளோர் மாதிரி வந்து ஒரே ஃப்ளோரில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஈஸியாக நமக்கு தேவையானது வந்து கண்ணுக்கு பட்டுரும். இல்லைனா ஒவ்வொரு டைம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு மேலே ஃப்ளோரில் போய் பார்க்கணும் அப்படின்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். அதனால் நிறைய டைம் வந்து எனக்கு கிச்சன் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே டைம் இல்லாமல் வந்துடுவோம். இதனா என்ட்ரன்ஸில் வந்து எனக்கு தேவையானது வந்து டக்குன்னு எடுத்துடுவேன். பிரியாஷ்க்கு ஹேர் கட் பண்ணுறதுனால வந்து அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆதவ் மட்டும் தான் இருந்தார். லஞ்ச் வந்து காலையிலே பண்ணிட்டேன். ரைஸ் மட்டும் வச்சுட்டு வாங்கிட்டு வந்ததை ஃபுல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு சண்டே, அன்றைக்கி ஃபுல்லாமே எல்லாருமே கொஞ்சம் லேசியாக தான் இருப்போம். எந்திரிக்கிறது 9 o'clock, பிரேக்ஃபாஸ்ட் 10 அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் போய் நான்வெஜ்ஜுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே நெக்ஸ்ட்டோ போயிருந்தப்பே வந்து சிக்கன் கொஞ்சம் ப்ரான்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வாங்குகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு 5 days 6 daysக்குள்ளே தீர்த்துருவேன். எதுவுமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன். அதனால நான் அந்த கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஈஸியாக வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஓப்பனாக தான் வச்சுருப்பேன். இது வரைக்கும் எந்த வெஜிடபிள்ஸும் வெளியில் பிளாக் கூட ஆனதில்லை. அப்படியே வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இந்த டைம் சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பெருசாகவே கிடச்சிது. இது மாதிரி வாங்கினோம்னா ஈஸியாக தோலை உரிக்க முடியும். சிலது ஜீரா, பெப்பர், சீரகம், மஞ்சப்பொடி எல்லாமே வந்து முன்னாடி தான் லூஸில் வாங்கினேன். நான் லாஸ்ட்டாக போயிருந்தப்போ வந்து 1 liter நல்லெண்ணெய் ஒன்று வாங்கினேன். அதை வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணும்போது செக்கெண்ணெய் வாங்கினோம்னா எவ்வளோ ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரியே இருந்தது. நம்ம ஊரில் தான் அந்த ஸ்மெல் வரும், அதே மாதிரி தான் இருந்தது. அந்த பிராண்ட் வந்து நான் நோட் பண்ணி வைக்கல. அந்த பாட்டில் எனக்கு கீழே போட்டுட்டேன். கடைக்கு போனால் எந்த ரேக்கில் எடுத்தேன்னு தெரியும். இன்றைக்கி போய் அந்த ரேக்கில் போய் பார்க்குறேன், அது இல்லை சுத்தமாக. கடைசியில் நல்லேரை தான் வாங்கிட்டு வந்தேன். பொன்னி ரைஸில் வந்து 3 ஒரு பிராண்டில் தான் வாங்கினேன். ஃப்ரெஷ் பன்னீர் வந்து முன்னாடி அங்கே இருந்தது. அது வந்து ஒரு 1/2 kg வாங்கினேன். இங்கே வந்து நிறைய செக் ஆயில் வந்து விற்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யாராவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்களோட காண்டாக்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வாங்கினதில்லை. ஃப்ரெஷ்ஷாக வந்து மில்க் வாங்கியிருக்கேன். ஃபார்மில் போய் டேரெக்டாக வந்து கவு மில்க் வாங்கிட்டு வருவாங்க. ராக் மெலன் வந்து கொஞ்சம் பயந்துட்டே தாங்க வாங்கினேன். கொஞ்சம் காயாக இருந்தாலுமே அதை பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ எப்பயுமே இதை வாங்கும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே லைட்டாக அமுங்கணும். அப்போ தான் நல்லா பழுத்துருக்குன்னு அர்த்தம். இதை நான் 1.5 kgக்கு வாங்கினேன். பெரிய பெரிய பீஸா வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டாச்சு. இன்றைக்கி இதை யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி முன்னாடி வச்சிட்டோம்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு முக்கால்வாசி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி இது வாட்டர்மெலன் யூஸ் பண்ணிட்டனால அது மொத்தமாக கட் பண்ணி வச்சாச்சு. பொன்னி ரைஸ் இதுக்கு முன்னாடி வந்து நான்மா பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் 2 monthsஸாக வந்து 3 பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஒரே கடையில் எல்லாமே கிடைக்கிறனால வந்து டேரெக்டாக நெக்ஸ்ட்டோ போய் வாரம் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம்.
நடுவில் எமர்ஜென்சினா ஏதாவது வேணும்னா நூனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பூண்டு குழம்பு, பீட்ரூட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை, மோர் கொஞ்சோன்னு வச்சேன். ஜூலை 5 வந்து நாங்கள் ஹோம் ஷிஃப்ட் பண்ண போகிறோங்க. கடைசியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சுருக்கோம். அது வந்து நான் டேரெக்டாக போய் பார்க்கல. ஹஸ்பண்ட் வந்து வீடியோ அனுப்புனாரு, நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். கண்டிப்பாக அது எங்கே என்ன ரெண்ட்டுன்றதை வந்து வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆதவுக்கு கிண்டர் கார்டன், பிரியாஸ்க்கு டியூஷன்லாம் அங்கே போய் தான் பார்க்கணும். இங்கே போகிற மாதிரியே நிறைய பேர் வந்து வீட்டிலேயே லைசன்ஸ் வாங்கி கிண்டர் கார்டன் நடத்துகிறாங்க. அவங்க வீட்டில் நடத்துகிறனால மேக்ஸிமம் 5, 6 அந்த மாதிரி தான் குழந்தைங்களை எடுத்துப்பாங்க. அவங்க சொல்லித்தரதுமே வந்து நிறைய டைம் இருக்கும். 6 குழந்தைகள் மட்டும் தான் பார்க்குறனால ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், ஃபீட்பேக் சரியாக வரலைன்னா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களால முடிஞ்ச ஃபுல் எஃபெக்ட்டும் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. சம்மர்னால முடிஞ்ச அளவு புறாக்கெல்லாம் வந்து விண்டோ வழியாக அந்த மாதிரி தண்ணி வைங்க. பால்கனியில் வச்சுன்னா நிறைய வந்துடும், அந்த பிளேஸ் ஃபுல்லாமே வந்து இதாயிரும். விண்டோவில் வச்சா பவுல் வந்து கீழே கொட்டிடும்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கீழே வந்து டபுள் ஸ்டிக்கர் வச்சு மேலே வச்சிட்டிங்கன்னா நகராது. எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தாலுமே சோஃபாவில் தான் சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே 2 பசங்களும் சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக ஆயிலாக எல்லா இடத்துலையுமே அழுக்காக இருந்தது. ஃப்ளோர் க்ளீனிங் மட்டும் வேக்யூம் ஆன் பண்ணிவிட்டு சோஃபா தான் க்ளீன் பண்ணேன். ஆன் பண்ணதுக்கப்புறமும் சரியாக க்ளீன் பண்ணாமல் சுற்றிக்கிட்டே இருந்தது. என்னடான்னு பார்த்தா டஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுட்டேன். கிச்சன் தவிர 2 ரூம், ஹாலுக்கு மட்டும் தான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அது ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தது. சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா பாயில் பண்ண வாட்டர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து மைல்டான சோப்பு எதுவாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டைம் யூஸ் பண்ணது வந்து வேனிஷ் டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். 2யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துகிட்டு டிப் பண்ணிவிட்டு, நம்ம எல்லா வீட்லேயுமே வந்து கடாயெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கிளாஸ்லேயே மேலே பிடிக்கிற மாதிரி ஒரு லிட் இருக்கும். அதுக்கு கீழே மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு கீழே அந்த 4 சைடையும் இறுக்கமாக இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். எனக்கு இந்த லிட்டோட சைஸுக்கு இந்த கிளாத் வந்து பத்தலை. இருந்தாலும் ஒரு டைம் க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய டஸ்ட் இருந்தது சைட்லலாம். அதை வந்து வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சைஸ் கரெக்டாக ஃபிட் ஆகாதனால என்னால் வந்து அதை இறுக்கமாக பிடிக்கவே முடியல. ஒரு டைம் இந்த மாதிரி தொடச்சேன்னா கையிலேருந்து அது கரெக்டாக வலிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் என்னால் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி தேய்க்கவே முடியல. தனியாக எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த வெறும் கிளாத் வச்சு தான் தொடச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக அழுக்கு போயிருமான்னு சொன்னால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பாதிக்கு பாதி அழுக்கு போகும், அவ்வளோதான். ஒரே ஒரு சீட்டருக்கு தான் க்ளீன் பண்ணேன். அழுக்கு பாருங்கள், ரொம்ப அதிகமாக வந்து கரையாகிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம சோஃபா கிளீனரை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். மைல்டாக அங்கங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், நல்லா ஒர்க் ஆகும். எங்கள் வீட்டில் இந்த பசங்க ஃபுல்லாக ஆயில் கரை ஆக்கி வச்சுருப்பாங்க. நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணது போகவே வந்து சோஃபா க்ளீன் பண்ணாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். சோஃபா க்ளீன் பண்ண எவ்வளோ ஆகும்னு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ஒரு சீட்டருக்கு வந்து 50 dirham அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயும் 2 டைப் இருக்குது, மிஷினில் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஹேண்டில் க்ளீன் பண்ணாலுமே அதை காய வைக்கிறதுக்கு இங்கே ஸ்பேஸ் கிடையாது. நமக்கு ஒரே ஆப்ஷன் மிஷினை சூஸ் பண்ணுறது தான். அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் வந்து 300 to 500 dirham கேட்குறாங்க. 300-500க்கு வந்து இந்த கார்பரேட் சோஃபா க்ளீன் பண்ணுற வேக்யூமை நம்ம வாங்கிடலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட சோஃபாவில் வந்து என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சோஃபா பெட்டுக்கெலாம் அழுக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்து வேக்யூம் இருக்குது. அது நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஹாட் வாட்டர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதி இதுக்கு ஃபுல்லாமே ஆறிடுச்சு. மறுபடி பாயில் பண்ணி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பாயில் பண்ண தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணால் தான் அழுக்கு வேகமாக வருது. இது சோஃபா க்ளீன் பண்ணி 2வது பவுல். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது போகவுமே வந்து சோஃபாவில் அங்கங்கே லைட்டாக அழுக்கு இருக்குது. என்னால் கையால் தேய்ச்சா கூட போக மாட்டேது. அப்படியே சேரையும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருந்தது, அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சோஃபா சேர் ஃபுல்லாமே வந்து தண்ணியாக இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு ட்ரை ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பசங்க தூங்கினதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock மேலே தான் அதை பண்ணேன். இல்லைன்னா அந்த தண்ணியோட மேலே குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மறுபடியும் அழுக்கு வரும். ஹோம் ஷிஃப்ட் பண்ணாலுமே பிரியாஷ் வந்து சேம் ஸ்கூல் தான், எந்த ஸ்கூலும் மாற்றலை வர. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து ஸ்பீச் டிலே ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் மாற்றினோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவார். இங்கேனா ஏற்கனவே அவருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸே நல்லா பழகிறவங்க வந்து இருப்பாங்க. ஸோ போகிற ஸ்கூல்லே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மாற்றலை. நாங்கள் பஸ் மட்டும் இப்போ போகிறத விட ஒரு 20 minutes மட்டும் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கூட ஆகும், அவ்வளோதான். இங்கே டிவி சேனல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. FTV, டிஷ் ஆண்டனா யூஸ் பண்ணிக்கலாம்.
ரீசெண்டாக டிராகன் மார்ட் போயிருந்தப்போ வந்து கிங்ஸ் ப்ரோன்ற ஒரு செட்டப் பாக்ஸ் பற்றி ஒரு நெய்பர் சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 160 dirhamக்கு வாங்கணும். எல்லா சேனல்ஸ் தமிழ் சேனல் ஃபுல்லாமே வரும். இது வந்து மந்த்லி பே பண்ண தேவையில்லை. இந்த செட்டப் பாக்ஸ் ஒரு டைம் வாங்கிட்டா போதும். ஆனால் வருஷம் 150 பே பண்ணி அதை ரீஆக்டிவேட் பண்ணணும். இது கூட 2 வயர் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணிட்டனால வந்து டிவியோட அட்டாச் ஆகிருக்கு. உள்ள நிறைய பார்ட்ஸ்லாம் இல்லை, ஒரு ரிமோட்டு, இந்த செட்டப் பாக்ஸ் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் FTV தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய சேனல் வந்து எடுத்துட்டாங்க. FTVக்கு மந்த்லி 52 dirham பே பண்ணிட்டு இருந்தோம். சன் டிவி அது கூட வர நிறைய சேனல்ஸ் ஃபுல்லாமே வந்து தனியாக பே பண்ணி தான் பார்க்க முடியுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எல்லா சேனல்ஸும் வரணும்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து டிஷ் ஆண்டனா வச்சுக்கலாம். அது வந்து சில பில்டிங் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில பில்டிங்கில் வந்து டெரஸ்க்கு போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கும். அப்போ தான் மேலே போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே வந்து 2 வயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். செட்டப் பாக்ஸில் வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி லைட் எரியும். ரிமோட்டில் வந்து பவர் ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து முன்னாடி இன்ட்ரடக்ஷன் வரும். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரி தான் முன்னாடி வரும். கீழே செட்டிங்ஸ் இருக்கும், மேலே வந்து கிங் டிவி நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த பின் வந்து கடையிலே அவங்க ஆக்டிவேட் பண்ணி நமக்கு செக் பண்ணி சேனல்ஸ் வருதான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பின் கோட்லாம் கொடுக்க தேவையில்லை. அதுவே ப்ரீ ஃபில் ஆகும். நம்ம ஆக்டிவேட் பட்டன் மட்டும் கொடுக்கணும். முன்னாடி 4 ஆப்ஷன்ஸ் கட்டு பாருங்கள். சேனல், மூவிஸ், லைவ் சீரிஸ், ஆப்ஸ்ன்னு. நான் இப்போ சேனல்ஸ் தான் கிளிக் பண்ணேன். தமிழ் சேனல்ஸ் ஃபுல்லாமே வந்தது. ஆனால் சேனல் மாற்றும் போது மட்டும் கொஞ்சம் மாறுறதுக்கு டிலே ஆகும். அதுதான் நான் இதில் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சில டைம் அப்பப்போ வந்து ஸ்டக் ஆகி நிற்கும், ஒரு 5-10 செகண்ட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் அதுவே லோட் ஆகிரும். இதில் நிறைய மூவிஸ், டிவி சீரீஸும் இருந்தது. என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. சேனல் மாற்றும் போது அப்பப்போ ஸ்டக் ஆகிறத வச்சு சொல்கிறேன். சேனல்ஸ் நாங்கள் அதிகமாக பார்க்குறது இல்லை. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டோம். மோஸ்ட்லி நாங்கள் வந்து யூடியூப், பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துக்குவோம். ஈவினிங் ஒரு தமிழ் படத்துக்கு தாங்க போயிருந்தோம். இப்போ கிளம்புறோன்னா ஒரு 1/2 hour முன்னாடி தான் புக் பண்ணோம். தயவு செஞ்சு என்ன மூவின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன் தான் போனேன்னு ஆகிருச்சு. இதில் என்ன ஒரு காமெடினா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் மாறி வேற ஒரு படத்தில் போய் உட்காந்துட்டோங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆட் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷம் உட்காந்துட்டோம். அதுவும் கரெக்டாக வந்து அது கிளைமேக்ஸ். பின்னாடி இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்கும்போதே நினச்சோம். அப்புறம் டிக்கெட் செக் பண்ணி எங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்தோம். அதுக்கு அந்த கிளைமேக்ஸே பார்த்துருக்கலாமான்னு தோணுச்சு. தியேட்டரில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனால யாருக்கும் அதிகமாக பசிக்கலை. எனக்கு ஈஸியாக வேலை முடிகிறது வந்து ஆளுக்கு ஒரு பன்னீர் ரேப் பண்ணி கொடுத்தோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிரும்னு பண்ணேன். நடுவில் ஸ்டஃபிங்க்கு வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணேன். பன்னீர், கொஞ்சம் மஷ்ரூம், அதை வச்சுட்டு தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பேனில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் அப்படியே வேக வைக்காமல் வச்சோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் லைட்டாக வேக வச்சு தான் வச்சேன். இதுக்கு மேலே மயோனைஸ் இல்லாதனால சாலட் சாஸ் தான் ஊற்றினேன். சின்னதாக கட் பண்ண லெட்டஸ், அதுக்கு மேலே சீஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் மேலே சேர்த்துட்டு ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இது மாதிரி 3 பண்ணேன். சைஸ் பெருசாக இருக்கிறனால வந்து ஆதவ் ஃபுல்லாக சாப்பிட மாட்டார். ஸோ ஆதவும் எனக்கும் ஹாஃப் போகுதுன்னு சொல்லிட்டு 3 தான் பண்ணேன். இதை தோசை டவாலையும் குக் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் வேகமாக முடியணும்னு க்ரில் டோஸ்டரில் தான் வேக வச்சு எடுத்தேன். இதுனா 2 பிளேட்லையுமே வந்து ஹீட்டாகவும் வேகமாக குக் பண்ணிடலாம். அப்படியே சூடாக எங்களோட டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.